காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் நிழல் அத்தியாயம் 4. நடக்கிற நிகழ்வுகள் எது உண்மை எது கனவுன்னு தெரியாம இன்னும் ஒரு குழப்பத்தோட இருக்கான் நிஷாந்த். பல சம்பவங்களை தன்னோட ஃப்ரெண்ட் கிருஷ் கிட்ட அந்த ராத்திரியில சொல்லி தீர்த்துக்கிட்டு இருந்தான். இப்ப தன் கூட வேலை பாக்குற தீப்திய லவ் பண்றதாவும் அவளுக்கு ஏதோ பிரச்சனை வேற ஒருத்தனால இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தான். இனி மாமா இது ஆவறது இல்ல. கடைசியா உன் தீப்தி எங்கதான் இருக்கா? ரிசல்ட் என்ன? அவளை 2 நாள் ஆபீஸ்ல காணோம்டா. நீ கொடுத்த அளப்பறையில ஊரே காலி பண்ணிட்டு போயிட்டாளா? இல்லடா, அவ ஒரு நாள் ஆபீஸ்க்கு வந்திருந்தா. நான் போய் பேசினேன் அவகிட்ட. சரி, என்ன இவ்வளோ கேள்வி கேட்க கூடாது. நீயே சொல்லு, நீ என்ன பேசின, அதுக்கு அவ என்ன சொன்னான்? தீப்தி, அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். ரியலி சாரி தீப்தி. நிஷாந்த், நான் உங்களை தப்பா நினைக்கல. உங்களை பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். பரவாயில்ல நிஷாந்த், இருக்கட்டும். உங்களை நான் லவ் பண்றேன் தீப்தி. உங்களை நல்லா பாத்துக்குவேன். நீங்க இருந்தா எனக்கு லைஃப்ல ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும். நிஷாந்த், நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இப்போ நான் வாழ்ற இந்த வாழ்க்கை நான் டிசைட் பண்ணதில்ல. என்ன சொல்றீங்க தீப்தி? என்ன ஆச்சு? ஆமா நிஷாந்த், கூடி சீக்கிரம் எனக்கு என்கேஜ்மெண்ட் வேற நடக்க போகுது. பிடிக்காத வாழ்க்கை பிடிக்காதவங்க கூட. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்னாச்சு? எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட், அவர் பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருந்தாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே ரீசெண்டா எங்க அப்பா பிசினஸ்ல லாஸ் வேற வந்துருச்சு. நிறைய பணத்தை கொடுத்து என் கல்யாணத்துக்கு வேற சம்மதத்தை வாங்கிட்டாரு இந்த மனுஷன். ஏன் தீப்தி இப்படி? நான் வேணும்னா உங்க அப்பா கிட்ட வந்து. வேணா நிஷாந்த், எல்லாம் முடிஞ்சிருச்சு. எதுவும் சொல்றதுக்கு இல்ல. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிஷாந்த். நீங்க உங்க காதல சொல்லும் போதே நானும் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களை என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது தீப்தி, ப்ளீஸ். நான் ஆபீஸ் டிரான்ஸ்பர்ல கலிபோர்னியா போறேன். அதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பாய் நிஷாந்த். இப்போ சொல்லுடா, அந்த பணக்கார குடும்பம் தான் என்னோட காதல பிரிக்குது. அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நிஷாந்தோட வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த சம்பவங்கள் எல்லாம் அவனுக்கு மிகப்பெரிய பழி வாங்குற மனோதைரியத்தை கொடுத்திருக்கு. இதோட வின என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க காத்திருங்க இறுதி அத்தியாயம் வரை. இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் நிழல் அத்தியாயம் 4. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Aachi Masala, the mother of good taste. Powered by Fair and Handsome, whitening face wash gel for men.